இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குது. அதனால் அங்கேயே லஞ்ச் சாப்பிட்றோன்னு சொன்னார். அதனால் எனக்கும் என்னோடய பொண்ணுக்கு மட்டும் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் செஞ்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிச்சடி செஞ்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் போட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் கிச்சடி பிடிக்காது. ஸோ கிச்சடியே செய்கிறது கிடையாது. அன்றைக்கி தான் கிடச்சிதுரா சாக்குன்ற மாதிரி அன்றைக்கி மட்டும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் தேங்காய் பால் சாதமும் கருப்பு கடலை கறி செஞ்சுருந்தேன். அதில் ஒரு கிரேவி மாதிரி அதையும் வச்சுட்டோம். தேங்காய் பால் சாதத்தில் மஞ்சத்தூள் போட்டதுனால அது வந்து பார்க்க குஸ்கா மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரி ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம். நானே என் பொண்ணு வந்து கீழே வந்து சும்மா நடந்துட்டு இருந்தோம். பார்த்தா பார்க்குற இடம் ஃபுல்லாக பேர்ட்ஸாக இருந்துச்சு. என் பொண்ணு விளையாட ஆரம்பிச்சிட்டா. 4:00 நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஆனால் 4:15 4:30க்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாயிடுச்சு. 9 மணி மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து மழை வேறு. அந்த மழையில் என்னோட ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டான்னு உயிரை எடுத்தார். அதனால சரி zucchini ஃப்ரிட்டர் செய்யலான்னு சொல்லிட்டு zucchini, கேரட், உருளைக்கிழங்குலாம் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுட்டு கடலை மாவில் வந்து ஆஸ் யூஷுவல் மசாலா, உப்பு அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து கிண்டிட்டு அப்புறம் அதை கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்பாங்க, என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா என்ன செஞ்சு தருவீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.